நெகேமியா அதிகாரம் 3. எருசலேமின் மதில்கள் புதுப்பிக்கப்படல். அப்பொழுது பெரிய குரு எலியாசிபும் அவருடைய சகோதர குருக்களும் முன்வந்து ஆட்டு வாயிலை கட்டி அர்ப்பணம் செய்தனர். அதற்கு கதவுகளை பொருத்தினர். மேயா காவல் மாடம் வரையும் அன்னியேல் காவல் மாடம் வரையும் அர்ப்பணம் செய்தனர். அவர்களுக்கு பின் எரிகோ மக்களும் அவர்களுக்கு பின் இம்ரியின் மகனான சக்கூரும் கட்டினர். பின் அசனாவாவின் வழிமரபினர் மீன் வாயிலை கட்டினர். நிலைகளை அமைத்து கதவுகளை பொருத்தி பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் அமைத்தனர். அக்கோசு மகனான உரியாவின் மகன் மெரோமோத்து அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். மெசசபேலின் மைந்தரான பொராக்கியாவின் மகன் மெசுல்லாம் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். பானாவின் மகன் சாதோக்கு அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். தெக்கோவாவினர் அடுத்த பகுதியை பழுது பார்த்தனர். ஆனால் அவர்களின் உயர்குடி மக்கள் ஆண்டவரின் பணியில் பங்கெடுக்கவில்லை. பசாயாவின் மகனான யோயாதாவும் பெசோதியாவின் மகனான மெசல்லாமும் பழைய வாயிலை பழுது பார்த்தனர். நிலைகளை அமைத்து கதவுகளை பொருத்தி பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் அமைத்தனர். யூப்ரத்தீசின் அக்கறை பகுதியில் வாழ்ந்த ஆளுநரின் ஆட்சிக்குட்பட்ட கிபையோனியனான மெலேட்ரியாவும் மெரோனியனான யாதோனும் கிபையோன் மிஸ்பாவை சார்ந்தவர்களும் அடுத்த பகுதியை பழுது பார்த்தனர். பொற்கொள்ளரில் ஒருவரான அர்காயாவின் மகன் உசியேல் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். நறுமண வணிகரில் ஒருவரான அனனியா அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். இவர்கள் எருசலேமின் பெரிய மதில் வரை புதுப்பித்தார்கள். எருசலேம் மாவட்டத்தின் ஒரு பாதிக்கு ஆளுநரும் ஊரின் மகனான ரபாயா அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். இவர்களுக்கு அடுத்து அருமப்பின் மகனான எதாயா தம் வீட்டிற்கு எதிரே இருந்த பகுதியை பழுது பார்த்தார். அசாபினியாவின் மகனான அட்ரூசு அதற்கு அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். ஆரீமின் மகனான மல்கியாவும் பகத்மோவாபின் மகனான அசுபும் மற்றொரு பகுதியையும் சூளைக்காய்வாய் மாடத்தையும் பழுது பார்த்தனர். எருசலேம் மாவட்டத்தின் மறு பாதிக்கு ஆளுநரும் அல்லோகேசின் மகனான சல்லூமும் அவருடைய புதல்வியரும் அடுத்த பகுதியை பழுது பார்த்தனர். ஆனூனும் சனோவாகில் வாழ்ந்தவர்களும் பள்ளத்தாக்கு வாயிலை பழுது பார்த்தனர். அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் அமைத்தனர். குப்பைமேட்டு வாயில் வரை 1000 முழம் மதிலை பழுது பார்த்தார்கள். பெத்தக்கரோம் மாவட்டத்தின் ஆளுநரும் ரக்காபின் மகனுமான மல்கியா குப்பைமேட்டு வாயிலை பழுது பார்த்தார். அதை புதுப்பித்து கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் அமைத்தார். மிஸ்பா மாவட்டத்தின் ஆளுநரும் கொல்கேசேவின் மகனுமான சல்லூம் ஊரணி வாயிலை பழுது பார்த்தார். அதை புதுப்பித்து முகடு கட்டு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் அமைத்தார். மேலும் அவர் அரச பூங்காவில் இருந்த சேலா குளத்து சுவர்களை தாவீதின் ஊரிலிருந்து கீழே செல்லும் படிகள் வரை பழுது பார்த்தார். அவருக்கு பிறகு பெட்சூர் மாவட்டத்தின் ஒரு பாதிக்கு ஆளுநராயிருந்த அசபூக்கின் மகனாகிய நெகேமியா தாவீதின் கல்லறைக்கு எதிரே வெட்டப்பட்டிருந்த குளமும் படைவீரரின் பாசறையும் இருந்த பகுதி வரை பழுது பார்த்தார். மதில் பழுது பார்ப்பில் உதவிய லேவியர். அவருக்கு பிறகு லேவியர் பழுது பார்த்தனர். பாணியின் மகனான ரகூம் அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். கெயிலா மாவட்டத்தின் ஒரு பகுதிக்கு ஆளுநரான அசபியா அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். பிறகு அவர்களுடைய உறவினர் பழுது பார்த்தனர். கெயிலா மாவட்டத்தின் மறுபாதிக்கு ஆளுநரும் ஏனதாதின் மகனுமான பவாயும் பழுது பார்த்தனர். மிஸ்பாவின் ஆளுநரும் ஏசுவாவின் மகனுமான ஏட்சேர் மதிலின் மூலையில் ஆயுத கிடங்குக்கு எதிரே இருந்த அடுத்த பகுதியை பழுது பார்த்தார். அவருக்கு அடுத்து சபாயின் மகன் பாரூக்கு அந்த மூலையில் இருந்து பெரிய குரு எலியாசிபின் வீட்டு வாயில் வரை பழுது பார்த்தார். அவருக்கு அடுத்து ஆக்கோனின் மகனான உரியாவின் மகன் மெரேயோத்து எலியாசிபின் வீட்டு வாயிற்படி முதல் அவ்வீட்டின் கடைக்கோடி வரை பழுது பார்த்தார். மதில் பழுது பார்ப்பில் உதவிய குருக்கள். அவருக்கு பின் சமவெளியில் வாழ்ந்த குருக்கள் பழுது பார்த்தார்கள். இதன் பின் பென்யமீனும் அசுபும் தங்கள் வீட்டுக்கு எதிரே இருந்த பாகத்தை பழுது பார்த்தனர். அவர்களுக்கு பின் அனனியாவின் மகனான மாசேயாவின் மகன் அசரியா தம் வீட்டிற்கு அருகே இருந்த பகுதியை பழுது பார்த்தார். அவருக்கு பின் அசரியாவின் வீட்டின் மூலையில் இருந்து மதிலின் மூலை வரையிலுள்ள மற்றொரு பகுதியை ஏனதாதின் மகன் பழுது பார்த்தார். மூளைக்கும் சிறை முற்றத்தை நோக்கி அரச மாளிகையில் இருந்து உயர்ந்திருக்கும் காவல் மாடத்திற்கும் எதிரே இருந்த பகுதியை
ஊசாயின் மகன் பாலால் பழுது பார்த்தார். அவருக்கு பின் பாரோசின் மகன் பெதாயாவும் ஓபேல்வாள் கோவில் பணியாளர்களும் கிழக்கில் இருந்த தண்ணீர் வாயிலின் எதிர்ப்புறத்தையும் உயர்ந்திருக்கும் கோபுரத்தையும் பழுது பார்த்தனர். மதில் பழுது பார்ப்பில் உதவிய ஏனையோர் அவருக்கு பின் உயர்ந்திருந்த பெரிய காவல் மாடத்திலிருந்து ஒபேல் வரையிலுள்ள பகுதியை தெக்கோவாவினர் பழுது பார்த்தனர். குதிரை வாயில் முதற்கொண்டு குருக்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டிற்கு எதிரே உள்ள பகுதிகளை பழுது பார்த்தனர். அவர்களுக்கு பின் இம்மேரியரின் மகன் சாதோக்கு தம் வீட்டிற்கு எதிரேயுள்ள பகுதியை பழுது பார்த்தார். அவருக்கு பின் கீழ்வாயில் காவலரும் செக்கனியாவின் மகனுமான செமாயா பழுது பார்த்தார். அவர்களுக்கு பின் செலேமியாவின் மகனான அனனியாவும் சாலபின் 6வது மகனான காலூவும் மற்றொரு பகுதியை பழுது பார்த்தனர். அவர்களுக்கு பின் பெரேக்கியாவின் மகனான பெசுல்லாம் தம் அறைக்கு எதிரே உள்ள பாகத்தை பழுது பார்த்தார். அவருக்கு பின் பொற்கொள்ளர்களில் ஒருவரான மல்கியா கணக்கர் வாயிலுக்கு எதிரே இருந்த கோவிற் பணியாளர் வணிகர் ஆகியோரின் குடியிருப்பில் இருந்து மூலையில் இருந்த மேல்மாடி வரையும் பழுது பார்த்தார். மூலையில் இருந்த மேல்மாடிக்கும் ஆட்டு வாயிலுக்கும் இடையே உள்ள பகுதியை பொற்கொள்ளரும் வணிகரும் பழுது பார்த்தனர்.